ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 28/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி சதுர்த்தி, காலை 7:06 வரை, பின் பஞ்சமி. நட்சத்திரம் மூலம். அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டம ராசி ரிஷபம். இன்று கரிநாள். இன்றைய கிரகநிலை: மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு. கன்னியில் கேது, தனுஷில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் புதன், செவ்வாய், ராகு. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும். ராசியில் 5 குடைய சூரியன் உச்சமாகி உள்ளார். குரு செவ்வாய் பரிவர்த்தனை. ராசியில் குரு, சூரியன், சுக்கிரன் இணைந்துள்ளார். 7 குடைய சுக்கிரன் ராசியில் உள்ளார். அரசு வேலைவாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். திடீர் ஆதாயம் உண்டு. திடீர் பணவரவு வந்து சேரும். மேஷத்தில் குரு உள்ளதால் சுப காரியங்கள் இல்லத்தில் உண்டாகும். விவசாய நிலமோ அல்லது புதிய வீடு, வாகனம் வாங்குவீர்கள். பதவி உயர்வு வரும். அதிர்ஷ்டம் உண்டாகும். பரிசுகள் வந்து சேரும். பயணங்கள் யாவும் வெற்றியாகும். உறவு முறைகள் மகிழ்ச்சி அளிக்கும். காதல் கைகூடும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனம் தேவை. ராசி அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உள்ளார். அவருடன் குருவும் சூரியனும் இணைந்துள்ளார். அதனால் நன்மைகள் பலதும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சுலபமாகும். எனினும் எதிலும் சற்று கவனம் தேவை. ஜாமீன் போன்றவை சிந்தித்து செயல்படவும். 2 சுபகிரகங்கள் 12ஆம் இடத்தில் உள்ளதால் பதவி, பட்டம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வேலை வாய்ப்புகள் உண்டாகும். திருமண தடை அகலும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். பண விஷயத்தில் கவனம் கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். கட்டிடத் தொழில்கள், இயந்திர தொழில்கள், கல்வி சம்பந்தமான தொழில்களில் லாபம் பெருகும். திடீர் பயணத்தால் சற்று அலைச்சல்கள், பணவிரயம் உண்டாகும். மின்சாரத்துறை, காவல்துறையில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு வந்து சேரும். ராசி அதிபதி புதன் 10ஆம் இடத்தில் நீச்சமடைந்துள்ளார். சிலருக்கு தொழிலில் தடுமாற்றம் உண்டாகும். வரவு செலவு சற்று தாமதமாகும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு வரும். சொத்து தர்க்கம் உண்டாகும். கேஸ் வழக்கு சற்று இழுபறியாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் நாளாக அமையும். திடீர் தனவரவு உண்டாகும். ராசி அதிபதி சந்திரனை குரு பார்த்து கொண்டு இருப்பதால் தடுமாற்றங்கள் சற்று குறையும். மனமகிழ்ச்சி பெருகும். தொழில் வளர்ச்சிகள் உண்டாகும். 3-12 உடைய புதன் 9ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். எனவே நன்மைதான் உண்டாகும். தனஸ்தானாதிபதி உச்சமாகி உள்ளதால் வரவு செலவுகள் அதிகமாகும். வரவுகள் அதிகமாக இருக்கும். தொழில்களில் வளர்ச்சி உண்டாகும். சிம்ம ராசி அன்பர்களே, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். அலுவலக பணிகள் சிறக்கும். தனவரவு அதிகமாகும். தொழில்களில், விளை பொருள்களில், வியாபாரங்களில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். மகனால் சற்று சிரமங்கள் எதிர்கொள்வீர்கள். கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும். வரவு செலவுகள் சீராகும். திடீர் பயணத்தால் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் மிகவும் அமைதியான நாளாக இருக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து ராசி அதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் அரசு ஆதாயம், அரசு வேலைவாய்ப்பு, அயல்நாட்டு வேலைவாய்ப்பு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். 12, 2, 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2ஆம் இடத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கிறார். அரசு பதவி உயர்வு, இடமாற்றம், திடீர் தனவரவு, அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு வந்து சேரும். வாகன சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் வரும். வாகன ஓட்டிகளுக்கும் சீருடை அணிந்தவர்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் தனவரவும் உண்டாகும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, எதையும் சந்தேகமாக பார்ப்பதை தவிர்த்தல் நன்று. மனைவி வழி நன்மைகள் உண்டு. தனவரவும் உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பால் உற்பத்தங்கள், உணவுத்துறை சிறப்பு. ராசி அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்தில் குருவுடன் சூரியனுடன் இருப்பது யோகமான சிறப்பான நாளாக அமையும். ஒரு சிலருக்கு பேரதிர்ஷ்டங்கள் உண்டாகும். சொத்துக்கள் கைவரும். வழக்குகள் வெற்றி பெறும். சுப நிகழ்ச்சி, சுப செய்தி வந்து சேரும்.
கல்லூரி மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வெற்றியும் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நிறைந்த நாள் இன்று. 9 குடையவன் 2ஆம் இடத்தில் இருந்து குருவின் பார்வையில் உள்ளார். யோகமான நாளாக இன்று அமையும். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் குருவின் வீட்டில் உள்ளார். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் உள்ளார்கள். சிறப்பான கிரக அமைப்புகள் நன்மை செய்கிறது. வியாபார லாபம், தொழில் லாபம் உண்டாகும். கடல் கடந்து பயணம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு பரிசு விடும் யோகம் உண்டு. ஆரோக்கிய நிலையில் மாற்றம் கொள்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சீராகும். தாய் வழி சொத்து அல்லது தனவரவு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமையும். குரு செவ்வாய் பரிவர்த்தனையால் நன்மைகள் உண்டு. விவசாய நிலங்கள் வந்து சேரும். கட்டிடத் தொழில், நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் சிறக்கும். ராசி அதிபதி செவ்வாய் குரு இரண்டும் இடமாற்றம் பெற்றதால், அதாவது பரிவர்த்தனை செய்ததால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று கூடினாலும் பலவிதமான உதவிகளும் உங்களுக்கு கிட்டும். சுப நிகழ்ச்சி பேச்சுகள் உருவாகும். மாணவர்களுக்கு வெற்றி உண்டாகும். குடும்ப சூழ்நிலை சற்று சாதகமாகும். ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, மகிழ்ச்சி பெருகும் நாளாக இன்று அமையும். 3, 4க்கு உடையவன் பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள். அதுவும் மிக சிறப்பு. 2ஆம் இடத்தில் ராசி அதிபதி வலுவாக உள்ளதால் செல்வ செழிப்பு உண்டாகும். தனஸ்தானம் வலுவாக உள்ளதால் எதிர்பார்த்ததை விட அதிக வரவுகள் வந்து சேரும். பூமி சம்பந்தமான தொழில்களில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் கைவரும். சட்ட சிக்கல்கள் தீரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாகை சூடுவீர்கள். குடும்பத்துடன் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். கும்பராசி அன்பர்களே, வெற்றிகள் நிறைந்த நாள் இன்று. ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பெற்றுள்ளார். 2க்கு உடையவன் 3ஆம் இடத்திலும் 3க்கு உடையவன் 2ஆம் இடத்திலும் பரிவர்த்தனை பெற்றுள்ளதால் யோகமும் அதிர்ஷ்டமும் பலவிதமான நன்மைகளும் வந்து சேரும். இயந்திர தொழில்களில் லாபம் பெருகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். கட்டிட சம்பந்தமான தொழில் செய்பவர்கள், இயந்திரங்களின் உதிரிப்பாக தொழில் செய்பவர்களுக்கும், பூமி இடம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் யோகமான அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டாகும். பிதிர் சொத்துக்கள் கைவரும். 11ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் அனைத்து லாபமும் வெற்றியும் பெறுவீர்கள். மனமகிழ்ச்சி குடும்பத்தில் நிறையும். மீனராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இன்று அமையும். திருமண செய்தி வரும். சுப செலவுகள் உண்டாகும். பழைய வீடு விற்று புது வீடு வாங்க யோசனை வரும். புது வீடு வாங்கி மகிழ்வீர்கள். வாகனம் வாங்கும் யோகமும் ஒரு சிலருக்கு உண்டு. பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு நிறைய மார்க்குகள் வாங்கி பரிசும் பாராட்டும் பெரு வாய்ப்புகள் உண்டாகும். உயர்கல்வி உதவிகள் வந்து சேரும். அலுவலக ஊழியர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு வரும். சீருடை அணிந்தவர்களுக்கு தனவரவு, பதவி உயர்வு கிட்டும். வாகன ஓட்டிகளுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். மருத்துவ தொழில், விவசாய தொழில் சிறக்கும். மனநிறைவு நிறைந்த நாளாக இன்று அமையும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.